இதுல நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசேஜஸ் அதிகமா இருக்கு. பிளஸ் அந்த பேசேஜஸ்ல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ், சரியா, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இதுல இருக்கு. இதை நாம இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி நாம ரெண்டு பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் ஷீட்ல பேசேஜஸ் கம் எரர் ஸ்பாட்டிங் அந்த ரெண்டும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு பேசேஜை பார்த்துட்டு அதுக்கப்புறம் we shall move to the error spotting. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு அருமையான பேசேஜ். இட்ஸ் அபவுட் celebration and the noise created from the celebration. நாம கத்துறது, வெடி வெடிக்கிறது, இந்த மாதிரி. பாருங்களேன், noise is a sign of celebration. Mass celebrations have a necessary elements of rough energy that borders on the crude. One cannot have a Rath Yatra without sweaty throngs blocking roads, an idle immersion without crowds polluting the waters of rivers and seas, and holy without ruining some cloths. செலிப்ரேஷன்னாலே அதுல ஒரு சில விஷயங்கள் நாம வேஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். என்ன, ஒரு ரத யாத்திரா, ஏதாவது ஒரு ரிலீஜியஸ் யாத்திரை போறாங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரோட் பிளாக்ஸ் இருக்கும். நாம உட்காந்து அந்த ரோட் பிளாக்ல நாம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், வெஹிக்கிள்ல போறவங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐடல் எமோஷன். ஐடல்னா சிலை. இப்ப விநாயகர் சிலையை போய் கரைக்கிறாங்க இல்லையா, அதுதான் ஐடல் எமோஷன். இப்ப இந்த ஐடல் எமோஷனை வந்து நீங்க பக்கத்துல எந்த நீர்நிலையில கழிச்சீங்கனாலும் அத நம்ம மூழ்கடிச்சாலும் அதுல அந்த வாட்டர் பொல்யூட் கண்டிப்பா ஆகத்தான் செய்யும். அதான் சொல்றாங்க வித்தவுட் பொல்யூட்டிங் த வாட்டர்ஸ் அப்படிங்கிறது ரிவர்ஸ் சீஸ் வாய்ப்பே இல்லை. அடுத்தது ஹோலி. ஹோலி பண்டிகைங்கும் போது அந்த கலரை வீசுறோம், அப்போ அந்த ட்ரெஸ் ஸ்பாயில் ஆக தான் செய்யும், நம்ம போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ், ரைட். இது வந்து செலிப்ரேஷன் அப்படின்னாலே இதெல்லாம் தவிர்க்க முடியாது. தீஸ் கைண்ட் ஆஃப் பொல்யூஷன்ஸ் இதெல்லாம் வந்து என்ன, இன்எவிட்டபிள், தவிர்க்க முடியாது. Festivals that are celebrated by people rather than merely watched by them necessarily involve large groups coming together noisily and acting in a way they would normally not. பாருங்களேன், ஃபெஸ்டிவல்ஸை செலிப்ரேட் பண்றவங்களை தவிர்த்து அதை எப்படி செலிப்ரேட் பண்ண வந்திருக்காங்கன்னு பாக்குறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. பிளஸ் அவங்க எழுப்புற நாய்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. பாருங்க, இது அவங்களுடைய நார்மலை காட்டிலும் அதிகம். It is understandable that with the time custom adapts to newer context and mirrors the needs of society. But time நாம அதாவது காலங்கள் மாற மாற என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய இந்த செலிப்ரேஷன், அதாவது கஸ்டம், இந்த கஸ்டம் அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பிராக்டிஸ். நாம ஒரு வழிமுறையை வச்சிருக்கோம், அதுதான் கஸ்டம். சரியா, இதுக்கு இது இட்ஸ் மோர் ரிலேட்டட் டு த கல்ச்சர். அப்போ இந்த ஒரு கல்ச்சரல் பிராக்டிஸ் அப்படின்னு இதை சொல்லலாம். இப்போ இந்த கல்ச்சரல் பிராக்டிஸ் வந்து இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கல்ச்சரல் பிராக்டிஸ் இது காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னைய மாத்திக்குது, காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னைய அடாப்ட் பண்ணிக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அது என்ன பண்ணுதுன்னா according to the needs of the society, the celebration, the custom எல்லாமே மாறுது. அதாவது அந்த செலிப்ரேஷன் இல்லாம போகல, அதுல சில மாற்றங்கள், the methods of celebrating, கஸ்டம் இருக்கு இல்லையா, பிராக்டிசஸ், அது மாற்றம் அடையுது. நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செலிப்ரேஷன் பண்றோம், ஆனா the method, the way you celebrate that differs. காலத்துக்கு தகுந்த மாதிரி
It would seem that we want our festivals to become bigger in scale, grander in terms of outward displays, and more rewarding in terms of consumption opportunities. நம்மளுடைய ஃபெஸ்டிவலையே நாம என்னவா நினைக்கிறோம், ரொம்ப லார்ஜ் ஸ்கேலா பெரிய இதா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுவே அவுட்வர்ட் டிஸ்பிளேஸ், வெளியே பார்க்கறதுக்கே அது பிரம்மாண்டமா தெரியணும், அப்படி ஒரு 1000 பேர் வருது. அண்ட் மோர் ரிவார்டிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கன்சம்ஷன் opportunities and more rewarding in terms of and the opportunities க்கு எல்லாமே வந்து that's a rewarding. As the need for a personal comfort grows, the collective nature of festival creates parallel narrative of pain. Right, நம்மளுக்கு ஒரு பர்சனல் கம்ஃபர்ட், அதாவது முதல்ல இருந்ததை காட்டிலும் இப்போ நம்மளுடைய அந்த பர்சனல் நீட் அண்ட் பர்சனல் கம்ஃபர்ட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் அதிகமாயிட்டு வருது. அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது பர்சனல் கம்ஃபர்ட்டை நாம பார்க்கும் பொழுது அந்த செலிப்ரேஷன்ஸ் கொடுக்கிற பெயின் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. பாருங்க, பர்சனல் கம்ஃபர்ட் க்ரோஸ், த கலெக்டிவ் நேச்சர் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் கிரியேட் parallel narrative ஆஃப் பெயின். அப்போ இந்த ஃபெஸ்டிவல்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு கைண்ட் ஆஃப் பெயினை நம்மளுக்கு கொடுக்குது. என்ன, அதுல இருக்கக்கூடிய அந்த நாய்ஸ், அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பொல்யூஷன்ஸ், இது எல்லாமே. And we can see change taking place on its own even when it comes to Diwali. பாருங்களேன், இப்போ இந்த சேஞ்ச் கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி, முதல்லலாம் நம்ம வந்து சின்ன வயசுல நிறைய பட்டாசு வெடிச்சிருப்போம். எங்க பாரு பட்டாசு, ஒரு நாள் முழுக்க வெடிச்சுக்கிட்டே இருப்போம். அதாவது முந்தின நாள் நைட்டு, அடுத்த நாள் தீபாவளினா அன்னைக்கு விடிக்காலம், அதாவது 12 மணிக்கே, அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கே ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, நீங்க இவ்வளவு நேரம் தான் வெடிக்கணும் அப்படின்னு. அண்ட் தென் நம்மளுடைய அந்த கான்செப்ட் ஆஃப் கிராக்கிங் ஃபயர்ஸ், ஃபயர் கிராக்கர்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, அதுவும் குறைஞ்சிருச்சு. நாம வந்து என்ன பண்றோம், இப்போ முதல்ல மாதிரி எல்லாம் வந்து பட்டாசை நாம வெடிக்கிறது இல்லை. அதாவது ஃபயர் கிராக்கிங் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப், மோர் தென் 60% to 70% ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஒன்லி த சில்ட்ரன் தி கிராக் த ஃபயர்ஸ். பாருங்களேன், இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். அதைத்தான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க in terms of Diwali. Okay, along the reports of great pollution, there was a data that pointed out இது வந்து இந்த கம்மிங் இயர்ஸ்ல இந்த பெர்சன்டேஜ் இன்னும் அதிகமாகும். அப்படின்னா அதனுடைய சேல் இன்னும் கம்மியாகும். அப்ப தீபாவளி வந்து நம்மளுக்கு இனிமே கிளீனர் அண்ட் குவைட்டரா இருக்கும். அதாவது தீபாவளி அப்படின்னாலே ஃபயர் கிராக்கிங். when you crack the fires, நீங்க என்ன ஆகும்னா it creates two pollutions, one is air and another one is noise. அப்போ கல்ச்சர்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் பிகாஸ் ஆஃப் தேர் பெக்யூலியாரிட்டிஸ். இந்த கல்ச்சர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து தனித்துவமானது. லாஜிக் டிஃபைன்டு நேரோலி, பைபாசிங் த டெலிபரேட்னஸ் ஆஃப் பர்பசிவ் ஆக்ஷன் ஃபார் த அன்கான்சியஸ் த்ரால் ஆஃப் பிலாங்கிங்னஸ். என்ன, மாஸ் ரிச்சுவல்ஸ், நல்லா மாஸா கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ்ல எல்லாத்துலயுமே நாமளும் அதுல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு நாம் என்ன பண்ணிடுறோம், ஆட்பட்டுறோம். அப்ப அது என்ன ஆகுதுன்னா அந்த அந்த விஷயம் அதாவது இந்த மாஸ் இது இருக்குல்லையே செலிப்ரேஷன், அதுல வந்து என்ன ஆயிடுறோம், நாம நம்மளுடைய அந்த பிலாங்கிங்னஸ நாம காட்டணும், நாமளும் த பார்ட் ஆஃப் த ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுல நாம மூழ்கி போயிடுறோம். ஒரு சில விஷயங்களை நம்ம கவனிக்காம விடுறோம், ஒரு சில செய்யக்கூடாத விஷயங்களை செய்யறோம், அது இன்றியமையாதது. ரைட், அதுதான் இங்க சொல்றாங்க. So it is legitimate that the level of dislocation that is deemed acceptable be renegotiated continuously. அப்போ the level of dislocation அப்படின்னா இந்த இடத்துல என்ன, ஒரு கல்ச்சர், அந்த கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல், அதுல இருக்கக்கூடிய கஸ்டம், கஸ்டம்னா என்ன, the practices, கல்ச்சரல் பிராக்டிசஸ், அதுதான் கஷ்டம். அப்போ இது
மாறுது பாத்தீங்களா, டைமுக்கு டைம். எப்படி இப்ப தீபாவளி மாதிரி பாருங்களேன், முதல்லலாம் வந்து in the time of Diwali we used to prepare lot of sweets. வீட்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சேவரீஸ், காரம் மற்றும் ஸ்வீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? ஆனா இப்போ we buy it from outside. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு நிறைய போவாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. we sit before the TV, the big screen. சரியா? நாம என்ன பண்ணிடுறோம்னா, நம்மளுடைய அந்த கஸ்டம் அண்ட் கல்ச்சரல் பிராக்டிஸ் மாறிக்கிட்டே வருது. நீங்க சிட்டி சைட்ல பாருங்க, அதாவது அந்த என்ன சொல்றது, பெரிய பெரிய இந்த அபார்ட்மெண்ட் கல்ச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அபார்ட்மெண்ட் சைட்ல எல்லாம் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா கூட சத்தம் போட்டு அழுகக்கூடாது அப்படிம்பாங்க. புரியுதா? எப்படி நம்மளுடைய சடங்கும் சம்பிரதாயமும் என்ன, பக்கத்துல இருக்கிறவன் பாதிக்கப்பட்டுருவான் அதனால அப்படின்னு. அப்போ மாறிக்கிட்டே வருது. இத நாம இப்படி இது ரொம்ப சீக்கிரமா மாறிடக்கூடாது. இது the level at which it changes should be renegotiated. அப்பனாதான் இதனுடைய ஒரிஜினாலிட்டியை நாம பாதுகாக்க முடியும். otherwise it will tend to lose all its original form அப்படிங்கிறாங்க. பாருங்க, renegotiated continuously, but when this gets pushed too hard, there is a danger of sanitizing traditional behavior in the name of civilizing it. அதாவது நாம இந்த ட்ரெடிஷனல் பிஹேவியரை சிவிலைசேஷன் காரணமா சானிடைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுல அழுக்கே இல்லை. அப்புறம் எப்படி நம்ம சுத்தப்படுத்த முடியும்? ஒரு சில இது இன்றியமையாதது. அப்போ இதை நாம காப்பாற்றணும். The urge of aesthetic tradition to iron cuts. பாருங்களேன், the urge of aesthetic tradition to its iron cuts. அதாவது ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய அந்த அழகியல், ஒரு மாஸ் ரேலி காட்டுறோமா? இப்ப நீங்க வந்து பஸ்ல டூர் போறீங்க, நார்மலா நீங்க உங்க ஃபேமிலி கூட டூர் போனீங்கன்னா கத்த மாட்டீங்க. ஆனா இதுவே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்கன்னா ரோட்ல அவங்க எவ்வளவு தூரம் போறாங்களோ அவ்வளவு தூரம் பஸ்ஸுக்குள்ள இருந்து பயங்கர சத்தம், பாட்டு எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கும். அப்ப இது வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு ஒரு நாய்ஸ், அன்வான்ட் நாய்ஸ் தான். ஆனா த பார்ட் ஆஃப் த செலிப்ரேஷன்ல இத பண்ணலினா நீங்க இல்ல. புரியுதா நான் சொல்றது? த பார்ட் ஆஃப் த செலிப்ரேஷன், நீங்களும் அதுல ஒரு பார்ட் அப்படின்னா நீங்க கத்தி தான் ஆகணும். அந்த த்ரில், த என்ஜாய்மெண்ட், த எக்ஸைட்மெண்ட், இதைத்தான் என்ன பண்றோம் நாம சானிடைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ட்ரெடிஷனல் பிஹேவியர்ஸ், கல்ச்சுரல் பிராக்டிசஸ நாம இந்த நேம் ஆஃப் சிவிலைசேஷன். அப்ப இத நாம இப்படி பண்றத குறைக்கணும் அப்படிங்கிறாங்க. To make it visual rather than experiential treat and to surrender it with the acts of symbolic, pain-free and modern consumption is an attempt to overvalue the individual and homogenize the collective. Modern practice, modern உடைய ஆட்டிடியூடு எப்படி இருக்குன்னா, ஒரு இண்டிவிஜுவலினுடைய கம்ஃபர்ட்டுக்கும் இண்டிவிஜுவலினுடைய அதாவது வேல்யூவுக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதே மாதிரி அண்ட் ஹோமோஜனைஸ் த கலெக்டிவ் அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கொண்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா ஒவ்வொரு செலிப்ரேஷனுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அது எப்படி ஒரே மாதிரி நம்ம கொண்டு போக முடியும்? அது தப்பு. அதான் ஹோமோஜனைஸ் த கலெக்டிவ். ஓகே, Diwali is a festival of celebration that will naturally shed some its exuberance with time. அப்போ தீபாவளி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க சொன்னாங்க. அப்போ கண்டிப்பா இது வந்து என்ன பண்ணும், அதனுடைய அந்த எக்ஸூபரன்ஸை அது கண்டிப்பா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இழந்துரும். In the name of promoting a more civilized experience, there is a danger of losing touch with the experience of civilization. பாருங்க, நாம என்ன பண்றோம், சிவிலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற நினைப்புல நாம என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய அந்த ப்ராசஸ் ஆஃப் சிவிலைசேஷனையே நாம இழந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்க, இப்போ we shall move to the questions. உங்களுக்கு இந்த passage நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Which of the following is a central theme of the given
பேசேஜ். இந்த பேசேஜினுடைய சென்ட்ரல் தீம் என்ன அதுதான் கேட்டிருக்காங்க. டு ஹைலைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சானிடைசிங் ட்ரெடிஷ்னல் பிஹேவியர் டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ். இல்ல, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சானிடைசிங், நாம சுத்தப்படுத்துறோமா பாருங்க. சானிடைஸ் அப்படிங்கிற வார்த்தையவே நம்ம கொரோனாவில இருந்து தான் அதிகமா பயன்படுத்துறோம். வைரல், விருலண்ட், இட் வென்ட் வைரல், இந்த வார்த்தையை எல்லாமே பாருங்க, இது தீவிரம், அப்படியே பரவுதல். விருலண்ட் அப்படின்னா தீவிரம். அதாவது அந்த வீடியோ வைரல் ஆச்சு சொல்றோமா, விருலண்ட், வைரல், சானிடைசிங், மாஸ்க், சரியா, டிஸ்டன்சிங், சோஷியல் டிஸ்டன்சிங், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொரோனாவுக்கு அப்புறம் நாம அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். சரியா? த கான்செப்ட் ஆஃப் வைரஸ் பிகேம் என்னவா மாறிடுச்சு, வைரலா மாறிடுச்சு. எப்படி வேர்ட்ஸ் அதனுடைய மீனிங்கை மாத்திக்கிது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. டு ஹைலைட் தட் ஃபெஸ்டிவல்ஸ் ரெஃப்ளெக்ட் கல்ச்சர் அண்ட் ஷுட் நாட் பி டெம்பர்ட் வித். கரெக்ட். பண்ண முடியும். ஸோ ஷுட் நாட் பி டெம்பர்ட் வித், அதை நாம என்ன பண்ணக்கூடாது, எதுவும் அதுக்கு அதை நாம பாதிச்சிடக்கூடாது. ஓகே. டு ஹைலைட் தி டேஞ்சர் ஆஃப் லூசிங் டச் வித் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன். இல்ல, இதுவும் இருக்கு. ஓகே. ஆனா the theme of the passage to highlight how customs adapt with the time to reflect the needs of the society. first 4 கிடையாது, 2 3 நம்மளுக்கு இருக்கு. அதுல எது அதாவது ப்ராப்பரா இருக்கு அப்படிங்கறத பாருங்களேன். டு ஹைலைட் தட் ஃபெஸ்டிவல்ஸ் ரிஃப்ளெக்ட் கல்ச்சர் அண்ட் ஷுட் நாட் பி டெம்பர்ட் வித். பாருங்க, செகண்ட் ஒன் நம்மளுக்கு இருக்குது. ஆனா அது என்ன ரொம்ப டீப் ஆப்ஷன் கிடையாது, ரொம்ப ஷாலோவா இருக்கு. பாருங்களேன், என்ன ஃபெஸ்டிவல்ஸ் ரிஃப்ளெக்ட் கல்ச்சர், அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை நாம எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, அதை மாற்றக்கூடாது. ரைட், கரெக்டா? இது இருக்கு. அடுத்த ஆப்ஷன் பாருங்களேன். டு ஹைலைட் த டேஞ்சர் ஆஃப் லூசிங் டச் வித் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன். பாருங்க, இட் இஸ் மோர் இன்சைட்ஃபுல், INSIGHTFUL, நம்மளுக்கு உள்ளார்ந்த டீப்பர் மீனிங்கை கொடுக்குது பாருங்க, நிறைய யோசனைகளை கொடுக்குது பாருங்க. என்ன, நீ ஃபெஸ்டிவலை கை வச்ச, அதனுடைய கல்ச்சரை கை வச்சேன்னா நீ இந்த சிவிலைசேஷனுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கே டச் விட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. அதுதான் கடைசி பாயிண்ட்டும் கூட, இந்த பேராகிராஃபனுடைய கடைசி பாயிண்ட்டும் அதுதான். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ஆப்ஷன் 3. ஃபர்ஸ்ட்டுக்கு ரைட் ஆப்ஷன் 3. Which of the following statements can be correctly inferred from the above passage? பாருங்களேன், அதாவது இந்த பேசேஜ்ல இருந்து எந்த festivals are more pain than inferred அப்படின்னா நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, அதான் infer. Festivals are more pain than pleasure, thereby defying logic. இல்ல, festivals are more pain கிடையவே கிடையாது, அது சொல்லல. Civilization is important, just as civilizing the festival. Civilization is important, கண்டிப்பா நாகரிகம் அடைதல். அதே மாதிரி எப்படி ஃபெஸ்டிவலையும் நாம சிவிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. Indian festivals create noise pollution, hence losing their significance. Indian festivals create noise pollution, hence losing their significance. C கிடையாது. C நம்ம அவுட்ரைட்டா ரெஃப்யூஸ் பண்ணிடலாம். சரியா? இப்போ சி பார்த்தோன்னே நம்மளுக்கு இல்லைன்னு தெரியுது. ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பேசேஜ்ல இருந்து நீங்க என்ன, அதோடைய அந்த தீம் என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படிங்கிறத நாம கேட்டு இருக்காங்க. ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் மோர் பெயின், ஃபர்ஸ்ட்டுமே கிடையாது. ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் நாட் பெயின், தே ஆர் மோர் பிளஷர். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிடையாது, சியும் கிடையாது, ஏவும் கிடையாது. அப்ப பாருங்களேன், ஆப்ஷன்ல சியும் இல்ல, ஏவும் இல்ல. ரைட், செகண்ட் ஒன்னும் இல்ல. அப்ப டைரக்டா போயிடலாம் none of the above.
அப்ப இதுல இவங்க கொடுத்துருக்கிறதுல எதுவுமே none of the எதுவுமே ஆன்சர்ல. அப்போ செகண்டுக்கு 4 none of the above. ஸ்டூடெண்ட்ஸ் இது நான் எப்படி கண்டுபிடிச்சேங்கிறது புரியலைன்னா இன்னொரு தடவை கேட்டுருங்க. Consider the following statements with respect to festival of Diwali. பாருங்களா, consider the celebrations today. ஓகே, திவாலி சம்பந்தமா அந்த எக்ஸாம்பிள் சம்பந்தமா என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க? இங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எது எதெல்லாம் கரெக்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் திவாலி? திவாலி செலிப்ரேஷன்ஸ் டுடே மிரர் த நியூ சைக் ஆஃப் சொசைட்டி. ஓகே, மனப்பான்மை அதான் சைக் அப்படிங்கிறாங்க. நாய்ஸ் லெவல்ஸ் டிட்டர்மைன் த டிகிரி ஆஃப் ஹாப்பினஸ் டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ். ஆமா, நீங்க ஜாலியா பஸ்ல போகும்போது டூர் போகும்போது கத்திக்கிட்டு போகணும். எவ்வளவு தூரம் கத்துறீங்களோ அதான். நாய்ஸ் லெவல்ஸ் டிட்டர்மைன் த டிகிரி ஆஃப் ஹாப்பினஸ் டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ். கரெக்ட். ஓவர் தி இயர்ஸ் Diwali has become less noisy on its own. அதுவும் கரெக்ட் தான். திவாலி வந்து என்ன ஆயிடுச்சு, அதாவது it has become less noisy. அப்போ நம்மளுக்கு வந்து இதுல எல்லாமே இருக்குது. ஏவும் இருக்கு, பியும் இருக்கு, சி இருக்கு, எல்லாமே அக்செப்டபிள். அது இன் டர்ம்ஸ் ஆஃப் திவாலி பத்தி சொல்லும் போது இதெல்லாம் சொல்றாங்க. அப்போ மூணுமே இருக்கிறது என்னன்னா ஏ அண்ட் பி, ஏ அண்ட் சி, பி அண்ட் சி. அப்போ இதுக்கு fourth is the right option. எல்லாமே இருக்கு இதுல. பாருங்க, இந்த பேசேஜே ஒரு அருமையான பேசேஜ். Consider the following statements. It is imperative அப்படின்னா it is necessary and it is must. அதான் imperative. It is imperative that customs adapt to newer contexts and mirror the needs of society. அதாவது it is imperative that customs adapt to newer context. customs எல்லாம் என்ன பண்றோம், newer contextக்கு வந்துருது. customs adapt newer context and mirror the needs of society. இது சொசைட்டினுடைய நீட்ஸ் பிரதிபலிக்குது அப்படிங்கிறாங்க. Our generation is in danger of sanitizing traditional behavior in the name of civilizing it. Correct. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க இட் இஸ் இம்பரேட்டிவ்லாம் சொல்ல கிடையாது. கஸ்டம்ஸ் should not adapt to the newer context. See, newer contextக்கு போகணும், ரைட். ஆனா இத வந்து நாம என்ன சொல்றோம்னா இட் ஷுட் அடாப்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதான் இங்க தப்பு. கஸ்டம்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றம் தேவைதான், ஆனா அது கண்டிப்பா தேவை அப்படிங்கிறது கிடையாது. அப்போ ஏ கிடையாது, பி. அவர் ஜெனரேஷன் இஸ் இன் டேஞ்சர் ஆஃப். கண்டிப்பா நாம வந்து ஃபெஸ்டிவலை நம்ம சிவிலைஸ் பண்றோம், சானிடைஸ் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல நம்ம நிறைய விஷயங்களை மாத்திக்கிட்டு இருக்கிறோம். அது தப்பு. அது இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பி alone is the right answer. அப்போ பி மட்டும்தான் இங்க கொடுத்துருக்கிறதுல கரெக்ட். அப்போ ஆப்ஷன்ஸ்ல பாருங்க 3, 4க்கு 3. What does the passage mean by the phrase overvalue the individual and homogenize the collective? பாருங்க, தனித்துவத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரே போல மாத்துறோம். இப்போ எப்படி எல்லா திறமைக்கும் நீங்க வந்து இப்ப நாம எழுதுற இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு எக்ஸாம்பிள். அதாவது ஒருத்தனுடைய திறமைய நாம வெறும் எக்ஸாம் மூலியமா மட்டுமே சோதிச்சிட முடியாது. அதுதான் ஹோமோஜனைஸ் த கலெக்டிவ். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ப்ராசஸ், பட் நம்மளுக்கு வேற வழி இல்லை பிகாஸ் ஆஃப் த நியூமரஸ் ஆஸ்பிரன்ஸ். புரியுதா உங்களுக்கு? ஓவர் வேல்யூ த இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது தப்பு. எப்பயுமே நம்மளுக்கு வெரைட்டி தேவை. Our society is edging towards a greater individualism to become more homogeneous. Greater individualism to become more homogeneous. Okay. Our society is evolving with undue emphasis on individual at the cost of collective diversity.
ஓகே, அவர் அதாவது நம்மளுடைய பேசேஜ் சொல்றத இவங்க சொல்றாங்க. Our society is maturing towards a greater collective homogenization, giving equal value to all individuals. Giving equal value to all individuals. Okay. இந்த ஃப்ரேஸுக்கு மட்டும் அவங்க என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ our society is edging towards a greater individualism to become more homogeneous. Okay. Our society is maturing towards greater collective homogenization, giving equal value to all individuals. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த வேர்டை மாத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. செகண்ட் ஒன் பாருங்க, our society is evolving with undue emphasis on individual at the cost of collective diversity. இல்ல, இது இல்ல. அப்ப தேர்ட் ஒன்னு தான் கரெக்டா இருக்கு நம்மளுக்கு. நம்ம சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா ஒரு கிரேட்டர் கலெக்டிவ் ஹோமோஜனைசேஷனுக்கு போகுது. என்ன வேல்யூவை ஈக்குவலா எல்லாத்துக்கும் கொடுக்குது. ஈச் இண்டிவிஜுவலுக்கும் வேல்யூ வேணும் அப்படின்னு சொசைட்டி அந்த மாதிரி நோக்கில போயிட்டு இருக்கு. அப்போ இது கரெக்ட். ஃபர்ஸ்ட் அதாவது ஃபிஃப்த் ஒன்னுக்கு 3 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஃபிஃப்த் ஒன்னுக்கு 3 இஸ் த ரைட் ஆன்சர். ரைட். உங்களுக்கு இந்த பேசேஜ் ஐ ஹோப் யூ ஆல் would have enjoyed this passage. ஓகே, இப்போ நாம என்ன பண்ணிடலாம், யூ டேக் இட் த ரெஸ்ட் as a homework. சரியா? மீதி இருக்கிற இந்த பேசேஜஸ் எல்லாம் நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துக்குங்க. இப்போ நாம வந்து we shall move to the error spotting. பாருங்க, நம்பர் 21, கொஸ்டின் நம்பர் 21. இப்ப இதுவே நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இது ஈஸியா தான் இருக்கும். பாருங்க, in this section you are required to spot errors in sentences. Choose and mark the part or sentence with the error. பாருங்க, since Shastri was injured. See, ஒரு சென்டென்ஸை 4 பிரேக் பண்ணி ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. Since Shastri was injured, he was substituted Mr. Siddharth. பாருங்க, ரொம்ப ஈஸி. இங்க என்ன வரும்? ரொம்ப ஈஸி. என்ன வரும்? ஸ்டூடெண்ட்ஸ், இது சிம்பிள், ஒரு ப்ரிபோசிஷனல் எரர். He was substituted by Mr. Siddharth. இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? by Mr. Siddharth. அப்போ fourth ஒன்ல by வந்திருக்கணும், மிஸ்டர் சித்தார்த்துக்கு முன்னாடி. புரியுதா நான் சொல்றது? fourth ஒன்ல by வந்திருக்கணும் மிஸ்டர் சித்தார்த்துக்கு முன்னாடி. அப்போ fourth தான் எரர். 21க்கு 4. It was not clear. பாருங்க, it was not clear who he was referring to, the daughter or the mother. Who he was referring to the daughter or to the mother. It was not clear who he was referring to. Simple option, ரொம்ப simple. இந்த இடத்துல ரொம்ப ஈஸியான இது. எங்க எரர் இருக்கு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். whom he was referring to. புரியுதா? whom he was, செகண்ட் ஒன்ல இங்க m வரணும், whom he was referring to னு வரணும்.
சரியா? மேக் a note of it. அடுத்தது பாருங்க. அப்போ 22க்கு செகண்ட் ஒன் அதான் ஆன்சர். அந்த இடத்துல whom வந்திருக்கணும். ஓகே. Each 23rd, each year, each of his students did well in the examination, thus enhancing his reputation. அப்போ பாருங்க, each year, each of his students did well in the examination. Each year, each of his students did well in the examination, thus enhancing his reputation. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இது 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 கரெக்ட், 23rd கரெக்ட். பட் இத இன்னும் கொஞ்சம் நாம ரிஃபைன் பண்ணி சொல்லணும். அதுல பாருங்க, ஈச் இயர் ஈச் ஆஃப் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத நாம எப்படி மாத்தணும்னா, எவ்ரி இயர் ஆல் ஆஃப் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். அல்லது ஈச் இயர் எவ்ரி ஒன் ஆஃப் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த இடத்துல இதை ரிஃபைன் பண்ணணும். 23க்கு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஆன்சர். அடுத்து 24. The war among the Greeks and Persians was fought in Persepolis. ரொம்ப ஈஸி இது. 24th பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன வரும் ஸ்டூடெண்ட்ஸ்? 24th பாருங்க, ரொம்ப ஈஸி அது. The war between the Greeks and Persians, not among. சரியா? பிட்வீன். அடுத்தது பாருங்க, அப்போ 24க்கு செகண்ட், இந்த இடத்துல அமாங்க்கு பதிலா பிட்வீன் வரணும். 25th. I am glad tomorrow is a holiday. Supposing if he fails, what will be do? I have been ill since July. பாருங்க, இது தனித்தனி சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க. 25ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 24 வரைக்கும் ஒரே சென்டென்ஸை பிரேக்அப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ 25ல இருந்து ஈச் ஆப்ஷன் இஸ் அ சிங்கிள் சென்டென்ஸ். I am glad tomorrow is a holiday. Correct. Supposing if he fails, what he will be do? பாருங்க, if he fails, ரெண்டு if classes, அதாவது ரெண்டு question classes வந்திருக்கு. Supposing if he, ஒன்னா supposing வரணும் அல்லது if வரணும், அதுவே தப்பு. அடுத்தது what will be do அப்படின்னு போட்டிருக்கு. what will be done அப்படிங்கிறது வரணும். doக்கு பதிலா done வரணும். அப்ப 25க்கு 2 is the answer. அடுத்தது 26. neither does he come nor does he write. கரெக்ட் தான், இதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. I have bought many fireworks as rockets and etc. I am fond of all games. I want to know why I have been detained. இதுல ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபோர்த்து பர்ஃபெக்டா இருக்கு. செகண்ட் ஒன் பாருங்களேன், I have bought many fireworks as, அந்த இடத்துல such வரணும். fireworksக்கு பக்கத்துல such வரணும். such as, rockets, இன்னும் etc. அப்ப 26க்கு 2. அடுத்தது, in fact it is not hot. 27th பாருங்க, in fact it is not hot. It's a very good film. I like it on the whole. Though he is fat, he runs fast. சரியா? பாருங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷனா தெரியுது. இப்ப இதுல in fact it is not hot, it is a very good film, I like it on the whole, though he is fat he runs fast. இதுல எல்லாமே பர்ஃபெக்ட். சரியா? எல்லாமே பர்ஃபெக்ட். இதுல எதுவுமே பெரிய தப்பு இல்ல. சரியா? இதுல எதுவுமே பெரிய தப்பு இல்ல. ஆனா செகண்ட் ஆப்ஷன் மட்டும் நம்மளுக்கு
it is a little spoken. It is not in a little written format, it is spoken. அதனால தான் வந்து நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் அத தப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப 27க்கு செகண்ட். ஓகே, எவ்ரி 28 பாருங்க, எவ்ரி மேன் விமன் அண்ட் சைல்டு இன் த ஹவுஸ் ஆன் ஃபயர் ஹாவ் பீன் சேவ்டு. பாருங்க, இதுவும் சென்டென்ஸ் பிரேக்கப். மறுபடியும் அந்த இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்துருச்சு பாருங்களேன். அப்ப எவ்ரி மேன் விமன் அண்ட் சைல்டு இன் த ஹவுஸ் ஆன் ஃபயர் ஹாவ் பீன் சேவ்டு. இங்க பாருங்க, ஈச், எவ்ரி, எவ்ரிதிங், இது எல்லாமே இட் should be followed by singular verb. everything goes right, all is well சொல்றோமா? every man and woman should get his or her package. அப்ப எவ்ரின்னு வந்துட்டாலே இந்த இடத்துக்கு it should be followed by singular, has been saved. அடுத்தது, scientists explain thunder as the sound. அப்ப 28க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதுதான் தப்பு. ஐம் சாரி 28க்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் 28க்கு ஃபோர்த், ஹாவ் பீன்க்கு பதிலா அங்க ஹாஸ் பீன் வந்திருக்கணும். அடுத்தது 29 பாருங்க, scientists explain thunder as the sound produced by the rapid expanding of air heated by lightning. ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாருங்க, இந்த இடத்துல ஒரு கிராமட்டிக்கல் எரர். அது என்ன? தேர்ட் ஆப்ஷன்ல பாருங்க, the rapid expanding வரக்கூடாது, the rapid expansion அப்படின்னு வரணும். the rapid expansion. சரியா? smoking is not normally allowed. அப்ப 29க்கு வந்து third is the answer. அதுதான் தப்பு இருக்கு. 30th பாருங்களேன், smoking is not normally allowed in gas stations because there is too many easily combustible material in the vicinity. அப்போ ஃபர்ஸ்ட் 30க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு பெரிய தப்பு இல்லை. இன் கேஸ் ஸ்டேஷன்ஸ், நோ, நத்திங் ராங். பிகாஸ் தேர் இஸ் டூ மெனி. பாருங்க, அதாவது எப்பயுமே நம்ம வெர்பு எதுக்கு போடுறோம்னா அதனுடைய அந்த ஃபாலோ அப்புக்கு நம்ம போடுறோம். பாருங்க, தேர் இஸ் எ பென், தேர் ஆர் மோர் வெரைட்டிஸ் ஆஃப் பென். இப்போ அங்க ஃபாலோ அப் ஆகி வர ஆப்ஜெக்ட்ல என்ன நவுன் வருதோ அதுக்கு தகுந்த வெர்பு தான் நம்ம போடணும். பாருங்க, there is a pen, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, there are more number of pens. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஃபாலோ அப் ஆகி வர கூடிய அந்த ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலர், அதனால ஈஸ் போட்டோம். அதே மாதிரி there are more number of pens, இந்த இடத்துல more number of pens அப்படின்னு ஆப்ஜெக்ட்ல வருது, அப்போ நம்ம அதுக்கு ஆர் போடணும். ப்ளூரலுக்கு ஆர். அப்போ 30க்கு வந்து 3 இஸ் த ஆன்சர். அதுலதான் தப்பு இருக்கு. அடுத்தது பாருங்க, he was charged. ரொம்ப சிம்பிள். ப்ரொபோசிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது நீங்களே சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க. He was charged with a whole series of crimes. He was charged with a whole series of crimes. அதான் கரெக்டான ஆப்ஷன். He was charged with. 30க்கு 2. It is difficult to dash her nonsense, put up with her nonsense, pull through her nonsense, get along with put out. பாருங்க, it is difficult to get along with her nonsense. அது கூட சமாளிச்சு போறது, அதான் get along with. His name has become a synonym. His name has become a synonym of evil. His name has become a synonym of evil. சரியா? There is the book. அப்ப 33க்கு of 3. 33க்கு 3 option. Correct. This is the book that you asked for.
This is the book that you asked for. அதான் கரெக்ட் ஆன்சர். I get up every day. I get up every day. இந்த இடத்துல நாம at 5 o'clock exactly அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதனால நம்ம கரெக்டா சொல்றோம். I get up every day at 5 o'clock. I get up every day at 5 o'clock. அடுத்தது பாருங்க, வேலை. வேலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாராவது ஒருத்தர் நீங்க இடைமறித்து நீங்க இன்டர்ஃபியர் பண்ணி அவங்களுடைய வேலையை கெடுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு என்ன சினானிம்? ரோட் மேப் கிடையாது. ஆம்புஷ். ஆம்புஷ்னா ஒருத்தர் போய் சூழ்ந்து கொள்ளுதல் ஒரு இடத்த, ரைட்? ஜேர்னினா பயணம், இல்ல டைரக்ஷன் இல்ல. அப்போ த நியர் சினானிமஸ் வேர்டு ஆம்புஷ். வேலை ஆம்புஷ். தெஸ்பியன். பாருங்க, தெஸ்பியன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஆக்டர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு ஹியூமரஸ் வே ஆஃப் சேயிங் இந்த வார்த்தை. இது நோட் பண்ணி வச்சுங்க. இட் இஸ் a humorous way of saying. தெஸ்பியன் அப்படின்னாலே ஆக்டர் அப்படின்னு அர்த்தம், ரைட்? டே ட்ரீமர் இல்ல கிடையாது, மெஜிஷியன், ஓல்டு மேன் எதுவும் கிடையாது. தெஸ்பியன்னாலே ஆக்டர். அடுத்தது ரீகல். ரீகல்னாலே என்ன? ரீகல் அத்தாரிட்டி, ராயல் அத்தாரிட்டி. ராயல், ROYAL, ராயல். சரியா? ரீகல், ராயல். அடுத்தது டெப்பிட். டெப்பிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்க, டெப்பிட் அப்படின்னா அதாவது it has a light little hotness. அத tepid. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? பாயிலிங், நல்லா கொதிக்குது இல்ல. ஃப்ரீசிங், உறைஞ்சு போச்சு இல்ல. கேசியஸ் கிடையாது. லியூக் வார்ம், கரெக்ட். இளம், அதாவது வெந்நீர் அப்படிங்கிற பாத்தீங்களா? வெந்நீர், அதான் லியூக் வார்ம். டெனேஷியஸ். டெனேஷியஸ் அப்படின்னா என்ன? அதாவது விடாமுயற்சி அப்படின்னு அர்த்தம். இன்கிராட்டிடியூட் கிடையாது, டெசிமேஷன் கிடையாது, ஸ்ப்ளெண்டர் இல்ல, ரைட்? பெர்சீவரன்ஸ், கரெக்ட். பெர்சீவரன்ஸ், டெனேசிட்டி. 40க்கு 4. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இதுக்கு முன்னாடி நாம பார்த்த மற்ற இதையெல்லாம் வந்து யூ டேக் இட் அஸ் அ ஹோம்ஒர்க். சரியா? இப்போ இன்னைக்கு நான் நடத்தினதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? எங்களுக்கு அதை கெட் இட் கிளாரிஃபைட், ரைட்? மீதி இருக்கிற பேசேஜஸ் எல்லாம் யூ டேக் இட் அஸ் அ ஹோம்ஒர்க். ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இதை அத்தனையும் ரீட் அவுட் பண்ணிட்டு யூ பிளஸ் ஏன்னா டூ த ஒர்க். சரியா? உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அல்லது கிராமர் ரிகார்டிங் என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். We shall meet in the next class. Please do the homework. Thank you.